சுப்ரீம் கோர்ட்டில் சிஜிஐ கேள்வி கேட்டிருக்காங்க. ஃப்ரீ பீஸ் எல்லாம் எப்படி இப்படி கொடுப்பீங்க? அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் பாட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வாரி வாரி ரூபாயெல்லாம் வழங்குறீங்களே, எங்கேருந்து கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். கரெக்டான கேள்வி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நிச்சயமாக நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தவே செய்யாது, ஓட்ட விழ வைக்கும். அப்போ அது ஹேம்பர் பண்ணுது க்ரோத்தை. அதனால் நம்ம எல்லாருமே இதை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஏன்னாக்கா எப்படி இங்கே எங்கேருந்து ஃபண்டு வருதுன்னு கேட்குறாரு. கரெக்டு தானே? எங்கேருந்து ஃபண்டு வருது அது நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, இப்போ கஜானாவில் ஓட்ட விழுது, எக்ஸ்செக்கர் அதான் காஸ்ட் பண்ணுது. அப்போது இது தமிழ்நாடு மாத்திரம் இல்லைங்க, மத்திய பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, ஹரியானா எல்லா இடத்துலையும் இது நடக்குது. அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி தான் இதெல்லாத்தையும் செய்துட்ருக்காங்க. அப்படி கடன் வாங்குறதுல நம்பர் 1 ஸ்டேட் பஞ்சாப், நம்பர் 2 ஆந்திர பிரதேஷ் அண்ட் நம்பர் 3 தமிழகம். அதனால் இவங்க என்ன வச்சுட்டு அரசியலில் எலெக்ஷனில் நிற்கணும்னா, பாலிசி எங்களோடது, இது எங்களுடைய திட்டங்கள் என்னென்னது, அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி வளர்ச்சி பாதைக்கு தான் நம்மளை இட்டுட்டு போகணுமே ஒழிய, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுமே ஒழிய, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரீயாக, அதாவது கேஷ் கொடுக்குறாங்க, ட்ராவல் உங்களுக்கு ஃப்ரீன்றாங்க, அப்புறம் பவர் ஃப்ரீன்றாங்க, அதுக்கப்புறமா 1500 ரூபாய் நான் எல்லா பெண்களுக்கும் போட்டு விட்றேங்கிறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, அப்படி இப்படி கேஸ் சிலிண்டர் ஃப்ரீங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து சார் காசு வரும்? எங்கேருந்து கொடுக்க முடியும்? அப்போ இது எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னேன், கடன் வாங்கி. இப்போது ரிசர்வ் பேங்க்கில் ஹையஸ்ட் ஸ்பெண்ட் ஆன் ஃப்ரீ பீஸ்னு இந்த 3 இதையும் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல பஞ்சாப், 2வது ஆந்திர பிரதேஷ், 3வது தமிழகம். 2026-27 ஃபிஸ்கல் இது இயரில் நம்ம என்ன வாங்க போகிறோம்னாக்கா 1.79 லட்சம் கோடி வாங்குகிறோம். வாங்கிட்டு அதில் சரி பாதி, அதாவது 1.8ன்னு வச்சுக்கோங்களேன் ரவுண்டா, 60,413 கோடி நம்ம வட்டி கட்டுறோம், கடனாக திருப்பி செலுத்த வேண்டியிருக்கு. அப்போது யாரோ ஒருத்தர் அந்த கடனை அடைச்சி தானே ஆகணும். தேர் ஆர் நோ ஃப்ரீ லன்ச்சஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் எந்த ஒரு உணவும் எதுவுமே இந்த உலகத்தில் ஃப்ரீ கிடையாது, யாரோ ஒருத்தர் அதுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது இந்த ரெவென்யூவை விட, நம்மளுக்கு வர வருமானத்தை விட நம்ம கடன் ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு. அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. சரி, இது எப்படி அடைப்பாங்கன்னு கேட்குறீங்களா? அது வரி போட்டுருவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா விஷயத்துக்கும் வரி கட்ட போகிறோம் ஜாஸ்தியாக. மனசில் வச்சுக்கோங்க. அதான். நன்றி.